காங்கிரஸ் தலைமை சார்பாக அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தரப்பில் 38 தொகுதிகளும் அமைச்சரவையில் 3 துறைகளும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பார்த்துவிட்டு ஸ்டாலின் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்று பதிலளித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த வாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது தமிழக காங்கிரஸ் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. அப்போது தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் தலைமைக்கு ஸ்டாலின் செய்தி அனுப்பியிருக்கிறார். இதன்பின் காங்கிரஸ் நிர்வாகிகளை அனுசரித்து போக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது செல்வ பெருந்தகை கூட காங்கிரஸ் தலைமையுடன் திமுக பேசி வருகிறது என்று கூறியிருந்தார். இதன் காரணமாகவே கிரிஷ் சோடங்கர் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பது வதந்தி என்பது வெளிப்படையாக அறிவித்திருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 28 முதல் 30 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளில் வென்றது. ஆனால் கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் வெல்வதற்கு காங்கிரஸ் வேட்பாளரே காரணம் என்றும் கூறப்பட்டது. இதனால் இம்முறை தொகுதி பங்கீட்டில் திமுக இறுக்கி பிடிக்கும் என்று தெரிகிறது.